வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த சவுதி அரேபியா இன்ஜினியரிங் ப்ரொசீஜர் அதுல வந்து SAEP 324 இந்த ப்ரொசீஜர்ல எத பத்தி வந்து சொல்லியிருக்காங்க? ஸோ இந்த ப்ரொசீஜர எப்ப நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம்? ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ரொசீஜர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இப்போ வந்து சவுதி அரேபிகோ ப்ராஜெக்ட்ல கான்ட்ராக்டர்ல வந்து வெல்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெல்டர வந்து சவுதி அரேபிகோல வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்ன மினிமம் ரெக்யர்மென்ட்? அதே மாரி இந்த ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நம்ம வந்து சில டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணுவோம். லைக் சர்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட். ஸோ அத என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அந்த ரிவ்யூ பண்றதுக்கு நம்ம வந்து குடுக்கணும். அதோட மினிமம் ரெக்யர்மென்ட்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆ இப்போ அந்த அந்த வெல்டர் வந்து ஒரு கான்ட்ராக்டர் கீழ வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து எய்தர் இன்சைட் கிங்டம் ஆர் அவுட்சைட் கிங்டம். அ அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் சைட்ல இல்லன்னா கான்ட்ராக்டருக்கு கீழ உள்ள ஃபேப்ரிகேஷன் ஷாப் ஆர் யார்ட்ல வந்து வெல்ட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து ஆரம்கோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஆரம்கோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம வந்து இனிஷியலா வந்து சில டாக்குமெண்ட்லாம் வந்து அந்த வெல்டிங் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட்லாம் வந்து இனிஷியலா வந்து சப்மிட் பண்ணணும். அவங்க ரிவ்யூ பண்றதுக்காக. ஸோ மினிமம் ரெக்யர்மென்ட் ஆஃப் டேட்டாஸ் ஆர் டாக்குமெண்ட் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. இப்போ வந்து சர்டிஃபிகேஷன் ரிவ்யூக்கு என்னென்னலாம் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா, ஒரு வெல்டர் வந்து கான்ட்ராக்டருக்கு கீழ லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் சைட்டு இல்ல கான்ட்ராக்டருக்கு கீழ உள்ள ஃபேப்ரிகேஷன் ஷாப் யார்ட் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து அப்ளிகபிள். சரிங்களா? இ இப்போ வந்து மேனுஃபேக்சரர் ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டி லைக் வெண்டர் யார் யாரெல்லாம் வந்து VIDக்கு கீழ வராங்களோ, வெண்டர் இன்ஸ்பெக்ஷன் அ VID கீழ வராங்களோ, அவங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் அப்ளிகபிள் கிடையாது. இந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஓகேவா? இந்த டாக்குமெண்டேஷன் ரிவ்யூ டாக்குமெண்ட் பண்றது யாரு அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? டாக்குமெண்ட்ட ரிவ்யூ பண்றது வந்து சவுதி அரேபிகோ அந்த ப்ராஜெக்ட் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் PID அவங்க தான் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க டாக்குமெண்ட்ட. இந்த டாக்குமெண்ட்ட சப்மிட் பண்றது யாரு? கான்ட்ராக்டர் QAQC மேனேஜர் அவங்க தான் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க மூலியமா சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னலாம் ரிவ்யூ பண்ணணும்? ஒரு டாக்குமெண்ட்ட ஒரு வெல்டர வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, சில டாக்குமெண்ட்லாம் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதையெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு வெல்டர வந்து குவாலிஃபை பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்து எப்படி குவாலிஃபை பண்ணியிருக்காங்க? எந்த ஏஜென்சி மூலியமா குவாலிஃபை பண்ணியிருக்காங்க? லைக் தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி. சரிங்களா? அத வந்து நம்ம வந்து எப்படின்னா WTA வெல்டர் டெஸ்டிங் ஏஜென்சி. அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சியா அத வந்து இப்படி சொல்றாங்க. அவங்க வந்து ஆரம்கோ அப்ரூவ்டா இருக்கணும். நம்ம வெல்டர வந்து சர்டிஃபை பண்றாங்க பார்த்தீங்களா? இவர் வந்து குவாலிஃபைடு வெல்டர் தான் அப்படின்னு சர்டிஃபை பண்றாங்களா ஒரு ஏஜென்சி. அவங்க வந்து அப்ரூவ்டு ஆரம்கோ அப்ரூவ்டு ஏஜென்சியா இருக்கணும். இத வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். யாரு? QAQC மேனேஜர் இத வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். 1 அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி வெல்டர் குவாலிஃபிகேஷன் இருக்கா? அந்த கிரைட்டீரியாலாம் வந்து மேட்ச் ஆகுதா? அப்படின்னு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ட்ராக்கிங் ரெக்கார்டு வந்து மேக் பண்ணணும். ஒரு ஃபார்மேட் இருக்கு. நான் வந்து லாஸ்ட் ஸ்டைல்ல வந்து காட்டுறேன். அந்த ஃபார்மேட்ட வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ எப்போ வந்து JCC கார்டு வாங்கியிருக்காங்க, அத பத்தி நான் வந்து டீட்டெயிலா வந்து சொல்றேன். ஸோ இது வந்து அந்த QAQC மேனேஜர், கான்ட்ராக்டர் QAQC மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? இதெல்லாம் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சவுதி அரேபிகோ அங்க வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த
ஜேசிசி கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஜாப் கிளியரன்ஸ் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த கார்டு இல்லாம நம்ம வந்து வெல்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ வந்து அந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் அந்த ரெக்கார்ட வந்து மேனேஜர் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல. ஸோ என்னென்னலாம் வந்து பார்க்கணும் மெயினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த வெல்டர் வந்து இன்சைட் கிங்டம் அவர் வந்து வெல்ட் பண்ண போறாரு. லைக் வந்து இன்சைட் சவுதி அரேபியா அவர் வந்து வெல்ட் பண்ண போறாரு. அந்த கான்ட்ராக்டர் இந்த ப்ராஜெக்ட் சைட்ல வந்து அவர் வந்து வெல்ட் பண்ண போறாரு. இல்லைன்னா கான்ட்ராக்டரோட ஃபேப்ரிகேஷன் யார்டில் வந்து அவர் வந்து வேலை பண்ண போறாரு இன்சைட் கிங்டம். ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் ரெக்கார்டு இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்சைட் கிங்டம் வெல்டருக்கு வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு சர்டிஃபைடு அரம்கோ அப்ரூவ்ட் அந்த டெஸ்ட் ஏஜென்சி அது மூலியமா அவங்க வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும். அவங்க தான் வந்து விட்னஸ் பண்ணியிருக்கணும். அந்த WQTயை விட்னஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்கணும். அந்த ரிப்போர்ட்டை தான் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த ஏஜென்சியுமே வந்து செக்ஷன் 9ல் என்னென்னலாம் வந்து இருக்கோ என்டிடி ஆர் மெக்கானிக்கல் அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதை தான் வந்து அந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்டுக்குள்ள க்ரைட்டீரியா. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவுட் சைட் கிங்டம் சரிங்களா, சவுதி அரேபியா விட்டு வெளியில், ஆனால் வந்து அரம்கோக்கு தான் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள வெல்டருக்கு வந்து என்ன மாதிரி க்ரைட்டீரியாலாம் வந்து வெல்டர் குவாலிஃபிகேஷனில் வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்போ அவங்க விட்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி, அவங்களோட டெஸ்டிங் லெபார்ட்ரி அவங்க அவங்க அது வந்து எப்படின்னா ISO 17025 அந்த சர்டிஃபிகேஷன் வந்து அவங்க வச்சுருக்கணும் அந்த டெஸ்டிங் லெபார்ட்ரி. அதுக்கப்புறம் செக்ஷன் 9ல் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். கண்டக்ட் போத் நான் என்டிடியும் அதே மாதிரி மெக்கானிக்கல் டெஸ்டிங்கும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர் வந்து ஆல்ரெடி எப்போவுமே வந்து இந்த WQT விட்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கம்பல்சரி வந்து அந்த அசைன்டு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க வந்து விட்னஸ் பண்ணணும். சரிங்களா? விட்னஸ் பண்ணிவிட்டு அவங்க தான் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட் WQT அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்கணும். சரி, அவங்க அவங்க வந்து அதில் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட். சரிங்களா? இப்போ ஒரு வெல்டர் வந்து கான்ட்ராக்டர் கீழே வெல்ட் பண்ண போகிறாரு ப்ராஜெக்ட் சைட்டில். ஸோ அவங்க டைரெக்டாக வந்து வெல்ட் பண்ணிடலாமான்னா வெல்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து இந்த ஜேசிசி கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, வெல்டர் ஜாப் கிளியரன்ஸ் கார்டு. அந்த கார்டு வச்சுருந்தா மட்டும்தான் வந்து அவர் வந்து வெல்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் வெல்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு ப்ரொடக்ஷன் வெல்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வெல்டரோட ரெக்கார்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அது வேலை சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வெல்டர் ஐடி, அப்புறம் வந்து வெல்டர் பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூட்டி ரெக்கார்டு, லைக் கண்டினியூட்டி ரெக்கார்டு, இது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. PAD கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அந்த PAD வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. எல்லா எசென்ஷியல் வேரியபிளும் செக் பண்ணிவிட்டு அது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மீட் ஆகுதா, அவர் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வெல்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஜாப் கிளியரன்ஸ் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரொடக்ஷன் வெல்ட் வந்து அந்த வெல்டர் வந்து வெல்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த PAD இஷ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த அந்த கார்டு ஜேசிசி கார்டு, அந்த கார்டை எப்போ வேணாலும் அவர் நினச்சா, அந்த PAD டிபார்ட்மெண்ட் அவங்க நினச்சா அதை வந்து ரிவோக் பண்ணலாம், அந்த கார்டை வந்து கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? எப்போ எந்தெந்த கண்டிஷன்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வெல்டர் வந்து ரொம்ப புவராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நிறைய ரிஜெக்ஷன் பண்ணுறாரு,
ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அந்த வெல்டர் இந்த ஜேசிசி கார்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். சரிங்களா, அதை வந்து ரிவோக் பண்ணலாம். இன் சம் கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா ரீடெஸ்ட்டை வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ரீடெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா பிஐடி டிபார்ட்மெண்ட்டில் தான். இது எப்படி வந்து அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா அந்த அந்த வெல்டர் ட்ராக்கிங் ரெக்கார்டு, ஸோ அதில் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அது மூலயமா தான் வந்து வெல்டரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. சரிங்களா, ஜாப் கிளியரன்ஸ் கார்டு வந்து யார் இஷ்யூ பண்ணுவா? சவுதி அரம்கோ பிஐடி அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஜேசிசி கார்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா வெல்டர் நேம் இருக்கும், அதே மாதிரி வெல்டர் சிம்பிள், இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். சரிங்களா, நார்மலாக பார்த்தீங்கன்னா வெல்டர் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, வெல்டர் ஐடி நம்பர்னு. ஸோ யூனிக்யூ நம்பர், ஒவ்வொரு வெல்டருக்கும் ஒரு யூனிக்யூ நம்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் ட்ரேசபிலிட்டி பர்பஸ். அதுக்கப்புறம் வெல்லோட ஃபோட்டோகிராஃப், அந்த ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் லிமிட்டேஷன், அது குவாலிஃபிகேஷனோட லிமிட்டேஷன், லைக் எந்த பி நம்பரில் அவர் வெல் பண்ணலாம், எந்த எஃப் நம்பரில் வெல் பண்ணலாம், என்னென்ன ரேஞ்சில் வந்து வெல் பண்ணலாம். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பிஐ நம்பரு, ஜேஓ நம்பரு, அப்புறம் ஒர்க் ஆர்டர் நம்பரு, இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸுக்காக நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு த்ரூவில் வந்து அவர் வந்து வெல்ப் பண்ண போகிறார், எந்த கான்ட்ராக்டருக்கு த்ரூவில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு, ஸோ அந்த கான்ட்ராக்டரோட நேம். சரிங்களா, இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பெனி அந்த பிஐடி டிபார்ட்மெண்ட், ஸோ அவங்க வந்து சைன் பண்ணணும். சரிங்களா, அவங்களுடைய சைன் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அரம்கோ இன்ஸ்பெக்டர், அதை விட்னஸ் பண்ண போகிறாங்கல்ல, லைக் சூப்பர்வைசர், ஸோ அவங்களுடைய சிக்னேச்சர் வந்து இருக்கும். சரிங்களா, அந்த ஃபீல்டில் வந்து இருக்காங்கல்ல அவங்களுடைய சிக்னேச்சர். லைக் வெல்டிங் இன்ஸ்பெக்டர்னு வச்சுங்களேன், வெல்டிங் இன்ஸ்பெக்டரோட சிக்னேச்சர் வந்து இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு சாம்பிள் ஜேசிசி கார்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எப்படின்னா சவுதி அரம்கோ SA 4758, இது வந்து ஃபார்மட் நம்பர். சரிங்க, ஃபார்மல் நம்பர் சொல்லுவாங்களா, அது மாதிரி இதோட ஜேசிசி கார்டோட ஃபார்மட் நம்பரு. அதுக்கப்புறம் அந்த பிஐ, இது வந்து அந்த ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸு. அதுக்கப்புறம் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா என்ன 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 ப்ராஜெக்டோட நேமு, யார் கான்ட்ராக்டர் யார், அதுக்கப்புறம் வெல்டர் நேமு, சிம்பிள், இது வந்து நம்ம வந்து இந்த வெல்டரோட யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு. அதுக்கப்புறம் இந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, WQT அந்த டெஸ்ட் ரெக்கார்டு, அதோட சர்டிஃபிகேட் நம்பரு. ஸோ யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த பிஐடி இன்ஸ்பெக்டர் சொன்னல, இந்த ப்ராஜெக்ட் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இன்ஸ்பெக்டர் வந்து யார் ரிவ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுடைய சைனு. ஓகேங்களா, ஜேசிசி நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட், எப்போ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த லிமிட்டேஷன், குவாலிஃபிகேஷனோட லிமிட்டேஷன், என்னென்ன ப்ராசஸில் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணலாம், ஸோ என்ன எலக்ட்ரோடு வந்து அவர் வந்து யூஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கப்புறம் எந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் WPS நம்பரு, இதெல்லாம் வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட் ஜேசிசி கார்டில் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா, இப்போ ஜேசிசி கார்டாக கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இவர் வந்து வெல்ட் பண்ண போகிறார். இனிஷியலாக 3 ப்ரொடக்ஷன் வெல்டு, ஸோ அதை வந்து ரெக்கார்டில் வந்து நம்ம செய்யக்கூடாது. அந்த வெல்டில் ஆர்டி வந்து இருக்கும். இப்போ ஜேசிசி கார்டை புதுசாக வந்து கொடுத்தாச்சு, அவர் வந்து அந்த வெல்டர் வந்து வெல்ட் பண்ண போகிறாரு. 3 ப்ரொடக்ஷன் வெல்டில் 3 இனிஷியலாக வந்து 3 வெல்டு எடுத்து ஆர்டி வந்து எடுக்கணும். ஸோ ஆர்டி பாஸ் ஆயிடுச்சு, 3 இதுலையுமே பாஸ் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து ப்ரொடக்ஷன் வெல்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அடிச்சிட்டே இருக்கலாம். இன்கேஸ் ஒன்று ஃபெயிலு, இந்த 3 ப்ரொடக்ஷன் வெல்டில் ஒரு வெல்டு ஃபெயிலு, அப்போனா அவங்களுக்கு வந்து பெனால்ட்டியாக 2 அடிஷ்னல் வெல்டு வந்து கொடுக்கணும், அதை வந்து ஆர்டி எடுக்கணும். சரிங்களா, வெல்லை வந்து கண்டினியூ பண்ண சொல்லணும். இனிஷியலாக ஒரு வெல்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடிஷ்னலாக 2 வெல்டு வந்து ஆர்டி எடுக்கணும்.
ஸோ அதில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் அவர் ஃபெயில் ஆகிட்டாரு, 2ல் 1 ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து ரீட்ரெயின் பண்ணிவிட்டு திரும்ப அவர் வந்து ப்ரொடக்ஷன் வெளில அடிக்க சொல்லணும். அந்த இனிஷியல் 3 ப்ரொடக்ஷன் வெளில அடிச்சுட்டு மறுபடியும் ஆர்டி எடுக்க சொல்லணும். இன்கேஸ் 2லுமே ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னா திரும்ப என்னன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷனை வந்து ரிவோக் பண்ணணும், ஜேசிசி கார்டை ரிவோக் பண்ணணும். ஓகேங்களா, புரிஞ்சா? அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரீடெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஏசிசிக்கு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, புரிஞ்சா? இன்கேஸ் 2 அந்த இனிஷியல் ப்ரொடக்ஷன் வெளில ஃபெயில் ஆகிட்டார், அவங்கள வந்து ரீட்ரெயின் பண்ணணும். சரிங்களா, ரீட்ரெயின் பண்ணி திரும்ப வந்து இனிஷியல் ப்ரொடக்ஷன் வெளில வெல் பண்ண வைக்கணும். ஸோ பாஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப வந்து அவர் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, புரிஞ்சா? இப்போ வந்து ரீட்ரெயின் பண்ணுறாங்களா, ரீட்ரெயின்லாம் 2 டைம் தான் அலவுடு. இல்லைன்னா திரும்ப நம்ம வந்து ரீடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜேசிசி கார்டுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ 3 தடவையுமே ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வந்து ரீவோக் பண்ணிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃப்ளோ சார்ட். இப்படி தான் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக இப்போ ஒரு வெல் பண்ணுறாங்க, வெல்லோட பெர்ஃபார்மன்ஸு க்ரைட்டீரியான்னு வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாண்டர்டில். அது எதை பொறுத்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெல் ரிஜெக்ஷன் ரேட். வெல்டருக்கு அந்த எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஸோ அதை பொறுத்து ஒரு க்ரைட்டீரியா வந்து செட் பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் க்ரைட்டீரியா. ஸோ அதை வந்து அவர் வந்து மீட் பண்ணணும். சரிங்களா, இப்போ வெல்டர் அண்டு வெல்டிங் ஆப்ரேட்டர் அது வந்து 0.2% ஃபார் லீனியர் பேசிஸ். ஜாயிண்ட் பேசிஸில் 5%. இது வந்து டார்கெட்டட் க்ரைட்டீரியா இந்த ஸ்டாண்டர்டில். சரிங்களா, ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா இந்த க்ரைட்டீரியா வச்சே வெல்டரை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, லீனியர் வெல் ரிப்பேர் ரேட்டு வச்சும் அதே மாதிரி ஜாயிண்ட் பேசிஸில் உள்ள ஒரு ரிப்பேர் ரேட்டை வச்சு கிளாஸிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து கிளாஸிஃபிகேஷன், வெல்டர் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ABCD. சரிங்களா, அது வந்து ஒவ்வொரு கேட்டகரி க்ரைட்டீரியா பொறுத்து க்ரைட்டீரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஓப்பன் க்ரைட்டீரியா வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து க்ரைட்டீரியா இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த ட்ராக்கிங் ரெக்கார்டு அது மூலியமாக தான் வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். சரிங்களா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த வெல்டிங் ரிஜெக்ஷன் ரேட் வந்து கால்குலேட் பண்ணணும். அதை வச்சு தான் வந்து வெல்டரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா, புரிஞ்சா? இப்போ வந்து ஒரு வெல்டர் வந்து 6 மாதமாக அவர் வந்து வெல்ட் பண்ணலை. 6 மாதம் வெல்ட் பண்ணலைன்னா அது வந்து இன்வேலிட் ஆயிடும், ஜேசிசி கார்டு வந்து இன்வேலிட் ஆயிடும். இப்போ வந்து இன்கேஸ் அந்த வெல்டர் வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து கிளம்புறாரு, இல்லை வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அவங்கள வந்து டெர்மினேட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து என்னென்னா ஜேசிசி கார்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சரிங்களா, ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் அவர் வந்து வித்தின் 6 மந்த் அவர் வந்து திரும்ப வந்துடுறாரு அப்படின்னா அந்த ரீடெஸ்டிங் வந்து பண்ண தேவையில்லை. சரிங்களா, எந்த ஒரு ரீடெஸ்டிங்கே இல்லாமல் அவர் வந்து திரும்ப வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணலாம், அடிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து லீனியர் பேசிஸில் எப்படி கால்குலேட் பண்ணுறது ரிஜெக்ஷன் ரேட்டை அப்படின்னா LR டிவைடட் பை LW × 100. சரிங்களா, லென்த் ஆஃப் வெல்ட் ரிப்பேர்ட் டிவைடட் பை லென்த் ஆஃப் வெல்ட் ரேடியோகிராஃபி. இப்போ வந்து எவ்வளோ லென்த்துக்கு வந்து ரேடியோகிராஃபி பண்ணியிருக்காங்க அந்த வீக்லி, ஸோ அந்த லென்த்தில் எவ்வளோ வந்து ரிப்பேர், ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து இந்த லீனியர் பேசிஸோட ரிஜெக்ஷன் அந்த க்ரைட்டீரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம்.
ரிஜெக்ஷன் ரேட்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து வெல்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ட்ராக்கிங் ரெக்கார்ட். ஓகேங்களா? ஜேசிசி நம்பர். ஜேசிசி நம்பர் கொடுத்த உடனே இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து ட்ராக்கிங் ரெக்கார்டு. ஓகேங்களா? எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, வெல்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஏசிசி நம்பர், வெல்டர் நேமு, சிம்பிள், ஐடி நம்பர், டேட் ஆஃப் டெஸ்ட்டு, டேட் ஆஃப் லாஸ்ட் கண்டினியூட்டி ரெக்கார்ட் வெரிஃபைடு. லாஸ்ட்டாக வந்து எப்போ வந்து வெல் பண்ணியிருக்காங்க அதோட ரிப்போர்ட், என்டிட்டி ரிப்போர்ட்டு, டேட் ஆஃப் பிஐடி அப்ரூவல், எப்போ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, பிஐடி இன்ஸ்பெக்டர், பிஐடி சிக்னேச்சர். ஏன்னா அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணுவோம்ல, அவங்க தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வெல்டிங் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸ்டேட்டஸ் வந்து பாஸாக ஃபெயிலாக, அவர் வந்து வெல் பண்ணலாமா வேணாமா இந்த ஸ்டேட்டஸ், இந்த ரிமார்க்ஸ். இந்த ஸ்டேட்டஸில் என்னென்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் ஏயா, பியா, சியா, டியா, இந்த கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து இப்போ ஏன்னா எல்லாத்துலேயும் அவர் வெல் பண்ணலாம், எல்லா இதுலேயுமே அவங்க வந்து வெல் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு அந்த கிளாஸிஃபிகேஷன் கிரைட்டீரியாக்கு ஏற்ற மாதிரி, அந்த ரிஜெக்ஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்டரையை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சில இதில் வந்து அவங்க அடிக்க முடியாது, சில இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு வெல்டரோட ரிப்பேர் ரேட்டை பொறுத்து அவங்கள வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து ஏ, இப்போ வந்து வெல்டர் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து 0.2%க்கு கீழே அவரோட ரிஜெக்ஷன் ரேட் இருக்குது இன் லீனியர் பேசிஸ். இன் ஜாயின்ட் பேசிஸில் 5%க்கு கீழே இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து கிளாஸிஃபிகேஷன் ஏ வெல்டர், கேட்டகரி ஏ வெல்டர். ஸோ அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து எல்லா டைப் ஆஃப் வெல்லையும் அவர் வந்து வெல் பண்ணலாம், அதுக்கு வந்து அலௌடு. ஓகேங்களா? எப்போ ஜேசிசி கார்டை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அலௌடு, அவங்க வெல் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கேட்டகரி பி, இந்த வெல்டர் கிளாஸிஃபிகேஷன் பி, இது பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ரேட்டு 0.3%க்கு கீழே 0.2க்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி பி. அதே மாதிரி 5க்கு மேலே 6.5%க்கு கீழே இன் ஜாயின்ட் பேசிஸ் அவங்க வந்து கேட்டகரி பியில் வந்து வருவாங்க. ஏன்னா 5க்கு கீழே போயிடுச்சுன்னா நம்ம கேட்டகரி ஏ தானே. ஸோ 5க்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம கேட்டகரி பிக்காக நம்ம வந்து கேட்டகரி பியில் உள்ள ஸ்கோப்லாம் வந்து அவங்க வெல் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து 6.5% அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து அளவு, அதுக்கு மேலே போச்சுன்னா இதில் உள்ள ஸ்கோப்பையும் அவர் வெல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன ஸ்கோப் இருக்கோ, ஸோ லைக் சி, டி, ஸோ அதில் வந்து அவர் வந்து வெல் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் பீரியடில் வந்து அவங்க அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் வந்து அவர் வந்து அடுத்தடுத்த ஸ்கோப்பில் வந்து வெல் பண்ண முடியும். இப்போ ஏல வந்து ஏ கேட்டகரியில் வந்து அவர் வந்து அந்த ரிப்பேர் ரேட் வந்து இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவர் வந்து பிசிடி 3 கிளாஸிஃபிகேஷனில் உள்ள ஸ்கோப்லேயும் அவர் வந்து வெல் பண்ணலாம். சரிங்களா? பட் இப்போ பியில் வந்து அவர் வந்து கேட்டகரி பியில் வந்து அவர் வந்து அவர் ரிப்பேர் ரேட் இருக்குது அப்படின்னா அவர் வந்து ஏல உள்ள ஸ்கோப்பில் உள்ள வெல் பண்ண முடியாது. அவர் வந்து சிடியில் வந்து வெல் பண்ணலாம், பட் பிஐடி அப்ரூவல் வந்து வேணும். சரிங்களா? ஸோ பியில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. ஸோ ஹார்ட் டேப் வெல்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவர் வந்து வெல் பண்ண முடியாது. அதே மாதிரி டிஸ்ட்ரிபுலர் மெட்டல் வெல் பண்ணுறதுலையும் அவர் வந்து வெல் பண்ண முடியாது. அதை தவிர மற்றதில் எல்லாமே அவர் வந்து வெல் பண்ணலாம் இந்த கேட்டகரி பியில் கிளாஸிஃபை பண்ணக்கூடிய வெல்டருக்கு. அதுக்கப்புறம் கேட்டகரி சி, இது பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பேர் ரேட் பார்த்தீங்கன்னா லீனியர் பேசிஸில் வந்து மேக்ஸிமம் 0.4% அலோவ் பண்ணுறாங்க. ஜாயின்ட் பேசிஸில் மேக்ஸிமம் 8% வந்து அலோவ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஜேஆர் அண்ட் ஜேடபிள்யூ அது தெரியுங்களா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஜாயிண்ட் வந்து ரேடியோகிராஃபி எடுத்துருக்காங்க, ஜேடபிள்யூ அதில் வந்து எத்தனை ஜாயிண்ட் வந்து ரிப்பேர், அதுதான் வந்து இது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஹார்ட் டேப்
வெல்டிங் ஆக்டிவிட்டீஸில் அவர் வந்து வெல்ட் பண்ண முடியாது. இந்த வெல்டர் கிளாஸிஃபிகேஷன் சியில் வந்துச்சுன்னா, சரிங்களா? அதே மாதிரி டிஸ்சிமிலர் மெட்டீரியல் வந்து வெல்ட் பண்ண முடியாது. டை இன் வெல்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஸோ அதில் வந்து அவங்க வந்து இன்வால்வ் ஆக முடியாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலை வெல்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி கேட்டகரி டி ஈக்குவல் டு ஆர் பிலோ -18 டிகிரி எம்டிடி, ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து அவர் வந்து வெல்ட் பண்ண முடியாது. ஹைட்ரஜன் பைப்பிங் அண்ட் பைப் லைன்ஸில் வெல்ட் பண்ண முடியாது. கேட்டகரி எம் ஃப்ளூயிட் சர்வீஸில் வந்து அவர் வந்து வெல்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அதை தவிர மற்றதை வந்து அவர் வெல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஏபிசிடி 3 பார்த்துட்டோம்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேட்டகரி ஏல கிளாஸிஃபிகேஷன் ஏல வந்து இருக்கார் வெல்ட்ரு. வெல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை தாண்டுது. இப்போ லீனியர் பேசிஸ் அண்ட் ஜாயின்ட் பேசிஸில் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, அதை தாண்டுது. அப்படி தாண்டுதுன்னா இனிஷியலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 10 கன்சிக்யூட்டிவ் அந்த வெல்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக கொடுப்பாங்க. அதை வந்து செக் பண்ணுவாங்க, ஆர்டி வந்து எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து அவர் வந்து ஓகே ஆகிட்டாரு, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா 3 வாரம் கொடுப்பாங்க. சரிங்களா? 3 வாரம் கொடுத்துட்டு ஸோ வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த க்ரைட்டீரியாவுக்கு அவர் வந்து அதுக்குள்ளே வெல்ட் பண்ணுறாரு, அந்த ரிப்பேர் ரேட் அந்த க்ரைட்டீரியாவுக்கு வந்து அதுக்குள்ளே வெல்ட் பண்ணுறாருன்னா அவர் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா இதில் வந்து ரிவோக் பண்ணுவாங்க. இல்லைன்னா அடுத்து உள்ள கிளாஸிஃபிகேஷனில் லைக் பிசிடி அதில் வந்து வெல்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்டர் கிளாஸிஃபிகேஷன் டி, இதில் ரிப்பேர் ரேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 0.5% லீனியர் பேசிஸில். அதுக்கப்புறம் ஜாயின்ட் பேசிஸில் மேக்ஸிமம் 9.5%. இதுதான். இதுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா அந்த ஜேசிசி கார்டை வந்து ரிவோக் பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து வெல்டர் வந்து என்னென்னலாம் இதில் எல்லாம் வெல்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரல் அட்டாச்மெண்ட் லைக் பைப் சப்போர்ட்டு எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்லாம் வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் அட்டாச்மெண்ட்டில் அவர் வந்து வெல்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் சோர்ஸ் சர்வீசஸ் லைக் வாட்டர், ஏர், நான் ஹைட்ரஜன் சர்வீசஸ்லாம் வந்து அவர் வந்து வெல்ட் பண்ணலாம். அதர் தேன் தட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ப்ரெஷர் கண்டெய்னிங் வெல்ஸ், அதே மாதிரி நான் இன்டெக்ரல் மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் லைக் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரிங்கு, பேடு, அதுக்கப்புறம் சேடில், இந்த சப்போர்ட்ஸ் இதிலெல்லாம் அவர் வந்து வெல்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கிடையாது. சரிங்களா? அதனால அவர் வந்து வெல்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு வெல்டரோட ரிப்பேர் ரேட்டை பொறுத்து அவர் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்தந்த இதுலலாம் வந்து கிளாஸிஃபை ஆகிருக்காரு அப்படின்னா சில க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, ஸோ சில ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து அவர் வந்து அதில் தான் வந்து அவர் வந்து வெல்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில், அதே மாதிரி கான்ட்ராக்டர் ஃபேப்ரிகேஷன் யார்டில், அதே மாதிரி சைட்டு ஃபீல்டு இதில் வந்து வெல்ட் பண்ணக்கூடிய வெல்டருக்கு தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட் என்னென்ன மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அந்த ஜேசிசி கார்டு வாங்குறதுக்கு அது எல்லாமே வந்து இந்த ஸ்டாண்டர்டில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஏஇபி 3 to 4 இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரையும் எஸ்ஏஇஎஸ் W11 12 அதையும் நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. 11ல் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்ளிகபிள் ஃபார் வெண்டர். சரிங்களா? அந்த க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 2% வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லீனியர் பேசிஸில் வந்து அலோட் வந்து 2% அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது வந்து
வெண்டர்ல வந்து யூஸ் ஆகும். லைக் லைக் வந்து ஆஸ்மி B31.3 அத பேஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து அ வெல்டிங் ஆக்டிவிட்டி வந்து கண்டக்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு அப்ளிகபிள் தான் வந்து அந்த ரிஜெக்ஷன் ரேட். சரிங்களா? அதே இதையே வந்து நீங்க வந்து போட்டு கன்ஃப்யூஸ் ஆகிக்கக்கூடாது. சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பாய், டேக் கேர். See you. Bye.